ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 16 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம சியில் ஒரு டிஜிட் கொடுத்தோம்னா அதை எப்படி வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு இந்தியன் சிஸ்டம் மாதிரி க்ரோர்ஸ், லேக்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் 100,000, 1 மில்லியன் அந்த மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு இனிஷியலாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்துட்டு 12,123,456 அப்படின்னு இருக்கும். இப்போது இதை வந்துட்டு எப்படி நம்ம பேசிக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இனிஷியலாக ஒவ்வொரு இதையும் இந்த ஒரு நம்பரை 3 பிரிச்சுக்கிறோம். 3 செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு இதில் வந்துட்டு ஒவ்வொன்றையும் இந்த 3யும் வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 1000ஓ இல்லை மில்லியனோ அந்த மாதிரி அதை போட்டுக்குவோம். ஏன்னா உதாரணத்துக்கு இங்கே பார்த்தோம்னா இந்த வேர்டில் இது 456ன்னு இருக்கும், இது 123ன்னு இருக்கும், இது 12ன்னு தான் இருக்கும். இப்போது இது இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது 12 மில்லியன், இது 123,456, இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி நமக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பேசிக்காக ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு எப்போவுமே 0 to 19 அது வரைக்கும் தான் யூனிக் வேர்ட்ஸாக இருக்கும். பிகாஸ் ஒரு நிமிஷம் 0 to 19 வரைக்கும் தான் யூனிக் வேர்ட்ஸாக இருக்கும். மற்றது எல்லாமே 10 பவரில் வச்சுக்கிட்டு அப்புறம் 0 to 9 வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி 100, 1000, மில்லியன், பில்லியன் அப்படின்னு இருக்கும். இப்போது இதுதான். இப்போ இதை வந்துட்டு ஒரு அரேயை வச்சுக்கிட்டோம். இப்போ காமனான ஒரு மொத்தமாக இருக்க வேர்டை வந்துட்டு ஒரு அரேயை வச்சுக்கிட்டோம். அப்புறமேட்டு இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இண்டிவிஜுவல் இந்த 3 வேர்ட்ஸை வந்துட்டு இது பண்ணுறது எப்படி ஒரு அரேயை வச்சுக்கிறோமோ அதை ஒரு அரேயை வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா பேசிக்காக இந்த நம்பரை டிஜிட்டை வாங்குகிறோம். வாங்கிட்டு இதை வந்துட்டு டிஜிட் டு வேர்டுன்னு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போது இங்கே பார்த்தோன்னா இப்போ இந்த லிமிட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 1000, மில்லியன், பில்லியனுங்கிற லிமிட்டை வச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு பேசிக்காக என்ன பண்ணுறோம், இந்த 3 பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு மாடுலோ 1000ன்னு போட்டோம்னா இந்த 789 அப்படிங்கிறது வந்துடும். இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த மாடுலோ 1000 அப்புறம் டிவைட் பை 1000 போட்டோம்னா அடுத்தடுத்து 3 டிஜிட் நமக்கு கிடச்சிரும். இந்த டிஜிட் எப்படி நம்ம இண்டிவிஜுவல் செக்ஷனாக 1000 கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதை பார்த்தோம்னா பேசிக்காக எடுத்தோடனே அந்த 1000 கணக்கு ஆகிட்டு வந்து கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்துட்டு இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த 3 நம்பர் இந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இது 456ன்னு எழுதணும். 456ன்னு எப்படி எழுதுவோம்? ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இந்த 4 தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்காக டிவைடட் பை 100ன்னு போட்டோம்னா இந்த 4 தனியாக வந்துடும். அப்புறம் இதில் 100 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால் டிஜிட் டிவைடட் பை 100 அதான் இந்த நம்பர் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 0 to 19ல் இருக்கிறதுல வந்துட்டு இந்த 4 அப்படிங்கிறத இண்டெக்ஸில் போட்டோம்னா நமக்கு 4 கிடச்சிரும். அதனால் இந்த நம்பர் டிவைட் பை 100ன்னு போடுறோம். அப்புறம் இந்த 400 அப்படின்னு வேணும், அதனால் 100ன்னு நம்ம போட்டுக்கிறோம். பிகாஸ் அந்த 3 வேணும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 56 எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்துட்டு நம்ம மறுபடியும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த 56 தனியாக எப்படி எடுக்கலாம்னா மாடுலோ 100ன்னு போட்டால் 56 தனியாக வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே போகிறோம். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை 0 வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடும் எதுவும் பண்ணாமல். இப்போ இந்த டென்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 10 பவர்ஸில் இருக்கலாம் தனியாக இருக்கும். ஒருவேளை முன்னாடி சொன்ன மாதிரியே டிஜிட் வந்துட்டு 20 கீழே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 0 to 19 இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் இருக்க அந்த நம்பர்ஸில் இருக்க அரேயில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இதில் போட்டுரும். அப்புறம் அது அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மற்ற லாங்குவேஜஸில் வர மாதிரி ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணி கன்காட்டினேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரிங் கேட் அப்படிங்கிற இந்த string.h ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதை மட்டும் இது பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஒருவேளை அது வந்துட்டு 20 விட கிரேட்டராக, அதாவது 52, 53 இல்லை 27 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த 20 அப்படிங்கிறத வந்துட்டு எழுதணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் அரேல எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அந்த டிஜிட்டை வந்துட்டு டிவைட் பை 10ன்னு பண்ணுறோம். அதாவது 50ன்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு டிவைட் பை 5 அதான் 50 டிவைட் பை 10 5ன்னு வரும். 5 - 2 ஏன்னா 0 அதுக்கப்புறம் 10 அப்புறம் 20.
ஸோ, அதனால இந்த 2 மைனஸ் ஆகுது. ஸோ, அதனால இப்ப வந்து இந்த மைனஸ் பண்றோம். ஸோ, இந்த 10ங்கிற பொசிஷன்ல இருக்கிறோம். ஸோ, இத வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 20 அப்படிங்கிறத வந்துட்டு கான்காட்னேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் வந்துட்டு 2 டிவைடட் பை 10ன்னு மாடுலோ 10ன்னு போடும்போது அது 0வா கூட இருக்கலாம். அதனால வந்துட்டு நம்ம ம் அது கிரேட்டர் தென் 0வா இருக்கு அப்படின்னா, அப்ப மட்டும் நம்ம வந்துட்டு அத வந்து நம்பர்ல வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன் எடுத்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ, இதன் மூலியமா நமக்கு அந்த கடைசி 3 நம்பர் கிடைச்சிருது. அந்த 3 நம்பர நம்மளால இப்படி தனித்தனியா இது பண்ண முடியும். இப்படி பண்றது மூலியமா நம்மளால இந்த இது கிடைச்சிரும். இந்த தனித்தனி இண்டிவிஜுவல் இது கிடைச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அ இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த 3ங்கிறது எப்படி வரும்னா, ம், ம். இந்த 3 நம்பர் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ்ல இருந்தா மாடுலோ பண்ணி வரதுனால, ரிவர்ஸ்ல இருந்தா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப 789 வந்துரும். நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன்ல வந்து 346 வரும். நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன்ல வந்துட்டு 12 அந்த மாதிரி வரும். ஸோ, இப்ப அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த நம்பரையும் அந்த லிமிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா வச்சுக்கிட்டா கூட, அப்ப அந்த 1000 அப்படிங்கிறது இங்க வந்துரும். அப்படி பார்த்தா கூட நமக்கு இது ஒரு உல்டாவா தான் இருக்கும். ஸோ, லைக் 789 அந்த அதுக்கப்புறம் 347 அப்படின்னு இருக்கும். ஸோ, இத ரிவர்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த printf அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டிங் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு காமனான இந்த வேர்டுல இந்த ஃபார்மேட்ட வந்துட்டு அ போடும். ஸோ, அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்கிற வேர்டு, அதாவது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இனிஷியலா 340 இல்ல 789 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இத வந்துட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள்ல காப்பி பண்ணிக்கிட்டு, இந்த டெம்பரரி வேரியபிள கடைசியில வச்சுக்கிட்டு, நம்ப அடுத்து என்ன வருதோ, அடுத்து வருதுன்னா, இப்ப இந்த இடத்துல 346ன்னு வரும். ஸோ, இது வந்துட்டு இதான் அந்த வேர்ட் அந்த 1000 அப்படிங்கிற இதுல இருக்கும். அப்புறம் அதோட லிமிட். இப்போ இந்த லிமிட் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் பொசிஷன்ல 1000 இருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன்ல மில்லியன் இருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன்ல பில்லியன் இருக்கும். ஸோ, அதனால இந்த அடுத்து வர்றது அதோட இந்த இண்டெக்ஸ பொறுத்த பொசிஷன். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து நம்ம அடுத்தது இன்கிரிமெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே இருக்க வேர்டு. ஸோ, இப்படி பண்றது மூலியமா முன்னாடி வந்து இந்த வேர்டு வந்துட்டு கடைசியில போயிடும். அதுக்கப்புறம் அடுத்து வர்றது முன்னாடி வரும். அலாங் வித் இட்ஸ் லிமிட் பொசிஷன். ஸோ, இப்படி வந்து நம்மளால இது பண்ண முடியும். ஸோ, பேசிக்கா இப்படிதான் வந்துட்டு நம்ம இந்த வேர்ட கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணி கடைசியில இத பிரிண்ட் பண்றோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ 5678 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்ப 5678 கரெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தோம்னா 543 அப்படின்னா, அப்ப 543. நெக்ஸ்ட் வந்துட்டு 78னா 78. நெக்ஸ்ட் 9னா 9. அவ்வளோதான். இப்படிதான் இது ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.